பாய்சன் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதான் ஒன்று போடுவாங்க, ஓகே, அது மேக்ஸிமம் ஒன்று இருக்கும், அதை எடுத்து போய் கொடுத்துருக்கேன். ஆனால் 3 இருக்கும்போது யோசித்தேன். அதுக்கப்புறம் லேடின்ற போது யோசிச்சுட்டு இருந்தேன். டவுட்டாகவே இருந்தது, என்னடா அன் டைமில் நம்ம போயிட்டு இருக்குமே. இல்லை, எலி தொல்லை எனக்கு வீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. இல்லை, நீங்கள் எலி தொல்லைக்கு போகிறதா இருந்தால் காலையில் போட்டுருக்கலாம். மொத்தம் 3 எலி மருந்து. அவங்க எதை நினச்சி அதை ஆர்டர் போட்டாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப அவங்க அழுதுகிட்டே பேசுனதை பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூக்காண்டி தான் இதை ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்ட பிறகு நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வழியிலே மிஸ் ஆகிடுச்சிங்க அப்படிங்களா, சரிங்க அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் பேசினேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூசைடு அந்த எடுக்காதீங்க, சூசைடுக்காண்டி தானே இதை போட்டிங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, போய் பேசாதீங்க, நீங்கள் சூசைடுக்கு தான் போட்டுருக்கீங்க. எலியுடைய பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 7 மணிக்கு போட்டுருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே போட்டுருக்கலாம், இல்லை அடுத்த நாள் போட்டுருக்கலாம். இந்த அன்டைமில் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேங்க. இன்றைக்கி தாங்க ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கி தான் நான் எதையோ சாதித்த மாதிரி எனக்கு தோணுது. இதே போல் இந்த டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 10:50க்கு எனக்கு அந்த ஆர்டர் வந்தது. 10:50க்கு அந்த ஆர்டர் வருது. அந்த ஆர்டர் எடுக்கிறேன். அப்போ தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ தான் அந்த ஆர்டர் வந்துச்சு. அங்கேயே ஒரு 20 நிமிஷம் எனக்கு டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த ஆர்டர் பிட் பண்ணிவிட்டு நான் தரமணி தான் லொக்கேஷன் இது, தரமணி போயிட்டேன். தரமணி போயிட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கால் பண்ணுற வெயிட்டிங் கால் வந்துச்சு. செகண்ட் கால் பண்ணும்போது நான் வரேன் இருங்க அப்படின்னாங்க. அவங்களே தான் கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது போகும்போதே எடுத்துகிட்டு போகும்போதே, ஏன் இந்த டைம் நான் எவ்வளோ டெலிவரி நைட் டைமில் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஆனால் பாய்சன் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதான் ஒன்று போடுவாங்க, ஓகே, அது மேக்ஸிமம் 1 இருக்கும், அதை எடுத்து போய் கொடுத்துருக்கேன். ஆனால் 3 இருக்கும்போது யோசித்தேன். அதுக்கப்புறம் லேடின்ற போது யோசிச்சுட்டு இருந்தேன். டவுட்டாகவே இருந்தது, என்னடா அன் டைமில் நம்ம போயிட்டு இருக்குமே, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 10:50க்கு அந்த ஆர்டர் எனக்கு அசைன் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா நான் போகும்போது 11:30 மணிக்கு அங்கே போகிறேன். 11:30க்கு 11:20க்கோ 30க்குள்ளே அங்கே ரீச் ஆகிட்டேன். அங்கே சரி நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அது ஒருவேளை இப்படி இருக்குமோன்றதான் என்னுடைய யோசனை. ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது வெயிட்டிங்கில் இருந்துச்சு. செகண்ட் கால் பண்ணும்போது அதான் நானே வரேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வரும்போது கொஞ்சம் கண்ணு தொடச்சிட்டே வந்ததை நான் பார்த்தேன். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால வண்டியிலே வச்சுட்டேன். அதை வண்டி கவருக்குள்ளேயே வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி நான் வர வழியிலே அதை மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு என்ன காசோ அதை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அது எவ்வளோ காசுன்னு கேட்டேன். 175 rupees ஆகும் அப்படின்னு சொன்னேன். அந்த காசை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ஏன்னா ஸ்டோர் அது என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் வர வழியில் தான் அது மிஸ் ஆகிடுச்சு எனக்கு அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல விடுங்க, எனக்கு அது காசுலாம் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு நான் வரும்போது, சரி ஓகே நீங்கள் இது எதுக்கு ஆர்டர் போட்டுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, இல்லை எலி தொல்லை எனக்கு வீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. இல்லை, நீங்கள் எலி தொல்லைக்கு போகிறதா இருந்தால் காலையில் போட்டுருக்கலாம், இல்லை ஈவினிங் டைம் இருந்துச்சு அப்போயே போட்டுருக்கலாம், நீங்கள் அன் டைமில் போட வேண்டிய காரணம் இல்லை, வேறு எதுனா பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரிக்வெஸ்ட்டாக கேட்கும்போது தான் அதுக்கப்புறம் சொன்னாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை நான் சொல்ல விரும்பலை, அது என்னன்றது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினதுக்கப்புறமா ஓகே ப்ரோ நான் இப்போ ஓகே தான். அதுக்கப்புறம் அவங்ககிட்டயே சொல்லி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி முடிச்சிட்டேன். அதை முடிச்சுட்டு வந்து கரெக்டாக அந்த ஐடி பார்க்கில் தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். அதை இது பண்ணி தான் அந்த வீடியோ எடுத்துட்டேன். சரி இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம வழியுமே இது பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இது நடக்குது. நைட்டில் ஆர்டர் போடுற ஒவ்வொரு விஷயமும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் அந்த வீடியோ ஒரு அவேர்னஸுக்காண்டி தான் அதை எடுத்தேன். அது இந்த அளவுக்கு ரீச் ஆகிட்டு நிற்குது. அது அவங்க போனோடனே அவங்க ஃபஸ்ட்டு என்ன ரியாக்ட் பண்ணாங்க, உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க என்ன ரியாக்ட் பண்ண நீங்கள் என்ன அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்தீங்க, என்ன நீங்கள் அவங்களுக்கு ஆலோசனை? அது சொல்ல முடியாதுங்களே ப்ரோ. அதுக்கு ஒன்றுனா ஒரு லாஸ்ட்டாக ஒரு இது ஒன்றுனா அவங்களுக்கு ஒரு சொல்லிடுறேன். லவ் பண்ணிங்க அப்படின்னா இது அவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல, இதை நீங்கள் கட் பண்ணி இது பண்ணிடாதீங்க, அதை அப்படியே போடுங்க. அவங்க லவ் பண்ணாங்கிறதுக்காண்டி சொல்ல வரல, ஏன்னா நைட்டில் ஒரு 3-4 இன்சிடெண்ட் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அதனால் சொல்ல வரேன், லவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாக பண்ணுங்கள். லவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் பார்ட்னரோட இது பண்ணாதீங்க, அதுவும் இன்னொருத்தருக்கு ஹேர்ட் ஆகும். அதை ஃபஸ்ட்டு உண்மையாக பண்ணுறீங்கன்னா
அது அவங்கள மட்டுமே லவ் பண்ணுங்கள். நீங்கள் லவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் லவ் பண்ணாதீங்க. அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னொருத்தர் மனசில். அது அதுதான் சொல்லுவேன். அந்த சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு தம்பி தங்கச்சி 2 பேருமே வந்து கொஞ்சம் கண் பார்வை அற்றவங்க. அவங்களுக்காண்டி மட்டும்தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். அப்படி விளாக் போட்டுகிட்டே இருக்கும்போது எடுத்த வீடியோ. அவங்களுக்கு ஒரு ஒரு தங்கச்சி என்னென்னா, சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது பெண்ணை வந்து கண்ணில் குத்தி இந்த கண்ணுடைய பார்வை இதுவாகிடுச்சு. இதனுடைய இன்ஃபெக்ஷன் இந்த இந்த என்னுடைய கண்ணுக்கு பரவி இதுவும் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்களுக்கு ஒரு 30% தான் ஒரு கண்ணு தான் தெரியும். அதனால் 30% தான் தெரியும். இன்னொரு தம்பிக்கும் அதே தான். கண் பார்வையில் தண்ணி வந்து ரொம்ப அந்த கண் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. அதனால் அவனுக்கும் பார்வைன்றது அந்தளவுக்கு தெரியாது. க்ளோஸாக பார்த்தா தான் தெரியும். அவங்கள ஏதாச்சும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் ஒரு மீடியாவுக்குள்ளே, அதாவது சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்தேன். ஆனால் எந்த அளவுக்கு வைரல் ஆகும்லாம் நான் யோசிச்சு பார்க்கல. என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை? தங்களுக்கு என்ன கண் பார்வை இது ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோமா? ட்ரீட்மெண்ட் நிறையவே எடுத்திருக்கோம். ஆனால் ரொம்ப காசு அதிகமாக இல்லாத ஒரே காரணத்துக்காண்டி ரொம்ப பெருசாக பண்ண முடியல. அதை பற்றி எனக்கு தெரியல. யார்கிட்ட பேசுகிறது என்ன கேட்குறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறமா தெரிஞ்சுட்டே இருந்தேன். ஆல்ரெடி ஒரு 6-7 ஆப்ரேஷன் கூட போயிருக்கு. இன்னமும் அது ரிக்கவர் ஆகலை. சரி, இதை பார்க்குற நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா, என் தம்பி என் தங்கச்சிக்கு 2 பேருக்கும் கண் பார்வை கொஞ்சம் ரொம்பவே தெரியல. இது கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுங்கள். இதை நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அவங்க தான் ரொம்பவே இந்த உலகத்தில் பெரிய முக்கியம். அவங்களுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்.